கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெசிபிங்க. கூடவே ஒரு கப் டீ. இது ரெண்டும் செம்ம காம்பினேஷன். மேக்கிங் வீடியோ தாங்க இது. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, நெய், உளுந்து, வெந்தயம், அரிசி இவ்வளோதாங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேங்க. 1 கப் பச்சரிசி, சேம் அதே கப்பில் 1/4 கப் உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கிட்டேங்க. அப்புறம் இவங்களை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு அரைக்கும் போது கூட 2-3 ஆமணக்கு விதை சேர்த்துக்கலாங்க. நாங்கள் ஒரு 5 விதை எடுத்துருக்கோம். அது இந்த மாதிரி தட்டும்போது தோல் தனியாக வந்துடும். உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இட்லி தோசை மாவு கூட ஆமணக்கு விதை சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து கருப்பட்டி வச்சு பாகு காய்ச்சிடலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் மைல்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கருப்பட்டி டிசால்வ் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாகு கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம், அது ஆறட்டும். ஓகே, பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பாகு ஃபில்டர் பண்ணி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கருப்பட்டியில் குட்டி குட்டியாக கல், மண் அதெல்லாம் இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாங்க. ஏன்னா பணியாரம் நெய் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கலாங்க. ஓகே, எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபைனலாக டீயும் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.